Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்க்க போகிற டாபிக் வந்து கால், அப்ளை, பைண்ட் அப்படிங்கிற இந்த 3 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஃபங்க்ஷனா என்ன, அப்ளை ஃபங்க்ஷனா என்ன, அண்ட் தென் பைண்ட் ஃபங்க்ஷனா என்ன, ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன் பை என்ன டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து கால், அப்ளை, பைண்ட் அப்படிங்கிற இந்த 3 ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வேர் பர்சன் 1 சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் ஒரு கோலன் கொடுத்துட்டு ராம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் நேம் ஒரு கோலன் ஜஸ்ட் நான் குமார்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு பர்சன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டில் ராம் அதன் ஷாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் நேம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபுல் நேம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகி பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் கன்சோல் லாக் பண்ணிக்கிறேன். அதில் console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு this.fname அண்ட் தென் கன்கார்டினேஷனுக்காக வந்து ப்ளஸ் நான் கொடுத்து இல்லை ஒரு ஸ்பேஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா this.lname நான் கொடுத்து நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் கன்சோல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கன்சோல் நமக்கு அவுட்புட்டில் எதுவுமே வந்திருக்காது. ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷனும் நம்ம கால் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பர்சன் 1 வச்சுக்கிறேன். ஸோ இந்த பர்சன் ஆப்ஜெக்ட் டாட் அதில் இருக்கிற இந்த ஃபுல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் ராம்குமார் சொல்லிட்டு நேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வேர் பர்சன் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து அஜய் கிருஷ்ணன் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அஜய். லாஸ்ட் நேம் வந்து கிருஷ்ணன் வச்சுக்கிறேன். கிருஷ்ணன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்சன் 2ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகி பிரிண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இங்கே ஃபுல் நேம்ங்கிற ஃபங்க்ஷனை சேம் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கமா மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பர்சன் 2க்கு வந்து அந்த ஃபுல் நேம் நம்ம கால் பண்ணலாம். ஜஸ்ட் இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பர்சன் 1க்கு பதிலாக பர்சன் 2 டாட் ஃபுல் நேம் நான் கொடுத்தா அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் அஜய் கிருஷ்ணன் சொல்லிட்டு நமக்கு அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பர்சன் 1 ஆப்ஜெக்ட்லேயும் சரி இந்த பர்சன் 2 ஆப்ஜெக்ட்லேயும் சரி நம்ம வந்து இந்த ஃபுல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கோடை வந்து நம்ம மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ண தான் பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் போதும். ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஃபுல் நேம் நாங்கள் ஆப்ஜெக்ட் உள்ள ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நேம் அதாவது இந்த பர்சன் 1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கிற இந்த ஃபுல் நேமே வந்து இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறேன் பர்சன் 2க்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா பர்சன் 1 வச்சுக்கிறேன். ஏன்னா பர்சன் 1 தான் ஃபுல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ பர்சன் 1 டாட் ஃபுல் நேம் டாட் இங்கே கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திஸ் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸில் திஸ் ஆர்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் 2 அதாவது இந்த பர்சன் 2 வந்து நான் பாஸ் பண்ணுறேன் ஆப்ஜெக்டாக. ஸோ பாஸ் பண்ணிட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் வந்து அஜய் கிருஷ்ணன் சொல்லிட்டு நமக்கு நேம் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இங்கே இருந்த ஃபுல் நேம் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்சன் 1ல இருக்கிற இந்த ஃபுல் நேம் ஃபங்க்ஷனே வந்து இந்த பர்சன் 2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த பர்சன் 2 ஆப்ஜெக்டை கால் பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்சன் 1 டாட் ஃபுல் நேம் ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்மளுக்கு அந்த நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த திஸ்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுது. ஓகேங்களா. இந்த கால் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த பர்சன் 2 நம்ம பாஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா அந்த திஸ்ஸோட நேம் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அஜய் கிருஷ்ணன் சொல்லிட்டு நமக்கு நேம் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து person 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஸோ விஜய் ஆண்டனின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ விஜய் ஆண்டனி. ஸோ இப்போ நமக்கு வந்து person 3 ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த கோடு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் person 1ல் இருக்கிற ஃபுல் நேம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறதுனால சேம் இதை அப்படியே வச்சுக்கிறேன். இது கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக அப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் அப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் வந்து இந்த அப்ளை ஃபங்க்ஷனில் அரேவாக பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே நான் வந்து ஒரு ஏஜ் நான் பாஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். நான் person 3ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். விஜய் ஆண்டனி அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து இந்த person 3ல் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஏஜ் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ஏஜ் வந்து ஒரு 25 நான் கொடுத்துட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிளில் ரிசீவ் பண்ணிக்கலாம் அந்த ஏஜை. ஸோ நான் ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து அந்த 25 அப்படிங்கிற வேல்யூ ரிசீவ் பண்ணி நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து கன்கர்னேஷன் கொடுத்துட்டு இப்போ ஸ்பேஸ் நான் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஏஜ் நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து கிரியேட் லிஸ்ட் ஃப்ரம் அரே லைக் கால்டு நான் ஆப்ஜெக்ட்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து அப்ளை ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு லிஸ்ட்டு அரே ஃபார்மேட்டில் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஜஸ்ட் இங்கே வந்து அரே கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் நம்மளுக்கு வந்து விஜய் ஆண்டனி நேம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 25 சொல்லிட்டு நமக்கு ஏஜ் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ஏஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ப்ரீவியஸாக இருக்கிற நேம்க்கெலாம் பார்த்தா நமக்கு வந்து ஏஜ் வந்து அன்டிஃபைன் சொல்லி வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட் நம்ம எதுவுமே பாஸ் பண்ண கிடையாது. நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் நேம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏஜ் நான் பாஸ் பண்ணுறேன். ஒரு 27 வச்சுக்கலாம். ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து 27 சொல்லிட்டு நமக்கு ஏஜ் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் person 2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்க்கு அப்புறமா ஒரு 29 சொல்லிட்டு ஏஜ் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் நமக்கு 29 சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளை ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இன்னொரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏஜ் நம்ம அட்ரஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து இந்த சேலம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நமக்கு பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் அட்ரஸ் சொல்லிட்டு அங்கே பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ரஸ். ஸோ இங்கே நமக்கு வந்து அட்ரஸ் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் வந்து இங்கே கன்கர்டினேஷனுக்காக ப்ளஸ் ஸ்பேஸ்க்காக டபுள் கோட்ஸில் ஸ்பேஸ் நான் கொடுத்துட்டேன். இங்கே வந்து அட்ரஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவுட்புட்டில் இங்கே சேலம் சொல்லிட்டு இந்த லாஸ்ட் நேமுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து அட்ரஸ் வந்திருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கமா கொடுத்துட்டு சென்னை நான் பாஸ் பண்ணுறேன். சென்னை. ஸோ இங்கே வந்து நான் ஈரோடு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈரோடு. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து சென்னை ஈரோடு சொல்லிட்டு நமக்கு அட்ரஸ் வந்து இங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் அப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் தான் நம்ம பாஸ் பண்ணுவோம் ரெண்டு ஃபங்க்ஷன்லையுமே. ஸோ நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது மட்டும் அப்ளை ஃபங்க்ஷனில் நம்ம அரே ஃபார்மேட்டில் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் அப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரே ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக வந்து நான் நியூவாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். person 4. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இங்கே பிரகாஷ் ராஜ்னா வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ person 1 டாட் ஃபுல் நேம் சேம் அதே ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போகிறோம். இங்கே அப்ளைக்கு பதிலாக பைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த person 3க்கு பதிலாக person 4 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இந்த மூணு ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து அந்த திஸ் ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதை பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அதேவா நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா
ஸோ ஜஸ்ட் நம்ம தனித்தனியாகவே கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா சின்டாக்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. அப்ளை ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம அதேவாக கொடுத்தா போதும். ஜஸ்ட் வந்து இங்கே ஏஜ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து ஒரு 30 நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஜ் வந்து 30. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் வச்சுக்கலாம். ஸோ நாமக்கல் கொடுத்துட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா இந்த பைண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். வேர் மை ஃபன் வச்சுக்கலாம். ஓகேங்களா, மை ஃபன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், மை ஃபங்க்ஷன். ஆனால் வந்து ஷார்ட்டாக மை ஃபன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மை ஃபன்னில் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு console.log ஃபங்க்ஷனில் இந்த மை ஃபனை நான் பாஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷனை வந்து இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே இந்த ஃபங்க்ஷன் தான். ஜஸ்ட் வந்து ஏஜ் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண அந்த console.log பிரிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் அட்ரஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரிமூவ் பண்ணிவிட்டு மை ஃபன் அதை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா அவுட்புட்டில் பிரகாஷ் ராஜ் வந்து நமக்கு அந்த பர்சன் 4 ஆப்ஜெக்ட் 4ல் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ண ஏஜ் வந்து 30, நாமக்கல் அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து மற்ற ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கால் அப்ளை பைண்ட் அப்படிங்கிற இந்த 3 ஃபங்க்ஷனையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதர் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னா கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக நம்ம திஸ் ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம், அதேமாதிரி மற்ற ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதேவா பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் அதேவா பாஸ் பண்ணணும். அதேமாதிரி பைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கால் அப்ளை பைண்ட் அப்படிங்கிற இந்த 3 ஃபங்க்ஷன் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கால் அப்ளை பைண்ட் அப்படிங்கிற இந்த 3 ஃபங்க்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ அண்ட் பை பை, see you.